படம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்து பார்க்குற படம் இது. கண்டிப்பாக இது பார்க்கலாம். சுந்தர் சி சாருக்கும் வடிவேலு சாருக்கும் ஒரு கம்பேக் ஃபிலிம்னே சொல்லலாம் இந்த ஃபிலிமை. அந்த மாதிரி ஒரு ஃபிலிமு. செம ஃபன்னாக இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது இந்த ஃபிலிமு. பாட்டெல்லாம் இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாட்டெல்லாம். அவ்வளோ என்ஜாய் பண்ணுறா. ஒரு மெலோடி சாங்கும் வரும், அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, என்ஜாயபிளாக. எனக்கு காமெடி சீன் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அதை விட எனக்கு இன்னும் எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு ஃபைட் சீன் வரும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் பழைய படத்தில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்கார் இந்த படத்துலையும். மாறவே இல்லை, அவர் அப்படியே தான் இருக்கார். எனக்கு அவர் நார்மலாக இருந்தாலே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், படம் நிஜமாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நகரம்க்கு அப்புறம் இந்த காம்போ, ஸோ நிறைய நியூ எலிமெண்ட்ஸ் ஆஃப் காமெடி இருக்குது. ஸோ பக்காவாக இருந்துச்சு. பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர். இல்லை, இப்போ நான் சொல்லிட்டா உங்களுக்கு அது இது போயிடும். செகண்ட் ஹாஃப்லாம் உட்காந்து செம்ம சிரிப்பு. ஓகே, ஸோ கேரக்டர்ஸ் நல்லாவே டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருந்துச்சு படம். பாட்டெலாம் இருக்குது. பாட்டெலாம் விட ஐ திங்க் த காமெடி ஹஸ் ஒர்க் ரியலி வெல் அண்ட் இட்ஸ் அ ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். ஸோ எம்ஜிஆர் அரண்மனைக்கு அப்புறம் திஸ் அ காமெடி ஜானர். ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கலாம். தேங்க்யூ. படம் சூப்பர் சார். நல்லா இருந்துச்சு படம். சூப்பர். ஒரு என்ஜாய்மெண்ட்டு. ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் ஒரே சிரிப்பு தான். நல்ல வடிவேல் சார் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஆக்டிங் நல்லா இருந்தது சார். கதையும் நல்லா எடுத்திருக்காரு. சூப்பர். வடிவேல் ரொம்ப நாள் ஆச்சு தலைநகரம் பார்த்தது. அதோட இப்போதான் திருப்பி சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது சார். சூப்பராக இருந்துச்சு. சிரிச்சோம், நல்லா நாங்கள் என்ஜாய் பண்ணோம். வடிவேல் சார் அந்த புடவை கட்டி வர்றது ரொம்ப சூப்பராக. வயிறு வலிக்க சிரிக்கலாம். நல்லா இருந்துச்சு. சூப்பர் என்ஜாய்மெண்ட். அப்புறம் எதிர்பார்த்தோம், அது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. காமெடி நல்ல படம். கதையும் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்கலாம். சூப்பர். இப்போ வர படத்துல இது ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்கலாம். டைமுக்கு நல்ல சூப்பர் படம். நல்லா இருந்துச்சு. எத்தனை வாட்டினாலும் பார்க்கலாம். வெரி வெரி சூப்பர். எனக்கும் அந்த கேங்கர்ஸ் எல்லாமே சேர்ந்து அதை ஃபோனில் பேசுறது, அது அந்த சீன்லாம் ரொம்ப டச்சாக இருந்தது. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்தது. லாஸ்ட் சீன் வந்து அவங்க வருவாங்கன்னு, அவங்க அந்த ஹீரோயினுக்கு பிடிச்ச பேஸில் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்கன்னு சொல்லி நினச்சி கூட பார்க்கல. அதுவும் இல்லாமல் அந்த ஃப்ரிட்ஜில் வந்து பணம் வச்சது கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. அது வந்து நார்மலாக ஃப்ரிட்ஜு தான் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி லாஸ்ட் பார்ட் ரொம்ப சூப்பராக முடிச்சிருந்தான். எங்களுக்கு வடிவேல் காமெடி ரொம்ப பிடிச்சது. கட்சியில் அந்த தேட்டரில் எடுத்து அப்படியே சுற்றிடுறாங்களே சார், ரொம்ப சிரிப்பாக இருந்தது. எல்லாருக்கும் வணக்கம். நாளைக்கு April 24 வந்து வேர்ல்டு வைடு வந்து கேங்கர்ஸ் மூவி ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட போய் படத்தை பார்க்கணும். இது வந்து கண்டிப்பாக ஒரு சம்மர் என்டர்டெயின்மெண்ட் மூவியாக இருக்கும். ஏன்னா வடிவேல் சார் அண்ட் சுந்தர் சார் வந்து ரொம்ப வருஷம் கழித்து ஒரு காம்போவில் வராங்க. எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த படத்தில் வெறும் காமெடி மட்டும் இல்லை, கதைக்களம்னு ஒன்று கண்டிப்பாக இருக்குது. நான் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் நான் சொல்ல, கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே போய் பாருங்கள். எங்கள் சைட்லேருந்து எல்லா எஃபெக்ட்டும் உங்களுக்கு கொடுத்தாச்சு. இனிமேல் உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த படத்தை வந்து தூக்கி விடுங்க. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சூப்பர். மொத்தத்தில் சூப்பர்னு தான் சொல்லணும். ரொம்ப சூப்பராக இருக்குது. அது வடிவேல் காமெடி ரொம்ப நல்லாயிருக்கு. லாங் டைலாக்கு எல்லாமே, அந்த ட்ரெஸ்ஸிங் நல்லா இருக்குது. அவர் வந்து லேடிஸ் கெட்டப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சுந்தர் சி சார், அந்த ஹீரோயின், கேங்கர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு சார். எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய படம் இது. வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வந்து சந்தோஷமாக சிரிச்சிட்டு போகலாம். எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கணும் இந்த படத்தை. எனக்கு ரொம்ப ரொம்ப படம் பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் பிடிக்கும். வந்து எல்லோரும் வந்து பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலி தான் பார்க்கத்தான் நல்லாயிருக்கும். ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நல்ல படம் எடுத்திருக்காரு சுந்தர் சி சார். ரொம்ப தேங்க்ஸ் சார்.